நானும் ஒட்டகத்தை பார்த்தாச்சு. இதை பாருங்க ஒட்டகம். இது நம்ம இது ஈசான் இருக்கு கோயம்புத்தூரில், அந்த இடத்துல தம்மா இருக்குது ஒட்டகம். ஒட்டகத்தை ஆடு மாடு கட்டி போடுற மாரி ஒட்டகத்தை கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. ஒட்டக சவாரியும் போகலாம். அது வர பாருங்க. ஐயோ முச்சா போகுதுடா. ஏன்னா பார்த்த உடனே அது பயத்தில் முச்சா போகுதா இல்லை இந்த பூதம் வந்து நம்மளை வந்து பார்க்குதேன்ட்டு முச்சா போகுதானா தெரியல. இதோ பாருங்க குதிரை. இதுலேயும் சவாரி போகலாம், அதுலேயும் சவாரி போகலாம். ஆனால் ரெண்டுத்துலேயும் நான் சவாரி போகல. எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயம். முச்சா போகுது பாருமா. என்னை பார்த்த உடனே பயந்துக்கிட்டு முச்சா போகுதுமா. நம்ம என்னத்தை சொல்கிறது? மனுஷாளுவோ தான் என்னை வந்து லைவில் வந்து என்கிட்ட பேச பயப்படுறீங்கன்னா, மிருகம் கூட என்னை பார்த்துட்டு முச்சா பெஞ்சிக்கிட்டு கிடக்கு. ஈசான் பார்த்தாச்சுப்பா. ஈசான் பார்த்துட்டு ஈசாலிங்கத்தை பார்த்துட்டு இப்போ திரும்பி வந்து வெள்ளைகிரி அந்த அருவிக்கு இதுக்காக போயிட்டுருக்கிறேன். மலை பார்க்குறதுக்காக. அது ரொம்ப மலை ஏறணுங்கன்னாங்க. இருந்தாலும் முயற்சி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டு கிடக்கிறேன். போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் ஒட்டகம் பார்த்துட்டேன். நான் பார்த்ததை உங்களுக்கும் காட்டிட்டேன். இந்த பக்கம் குதிரையை கட்டி போட்டிருக்கிறாங்க, இந்த பக்கம் ஒட்டகத்தை கட்டி போட்டிருக்கிறாங்க. ரெண்டு இதுக்கும் நடுவில் நான் நிற்கிறேன். எப்படி இருக்குது? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஒட்டகத்தை வந்து நம்ம வந்து பாலைவனத்தில் தான் பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டகத்தை பார்த்ததுனால அம்மா அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டேன். இது பொம்மை ஒட்டகம் இல்லைப்பா, நெஜ ஒட்டகம். புரியுதுங்களா? நெஜ ஒட்டகம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம் உறவுகளே. வாங்க 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 வாங்க.